அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் தலாய்க்ஸ். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இலங்கை நாடாளுமன்றத்தில் அண்மை காலமாக பல விடயங்கள் பேசப்பட்டு வருகிறது. சில நாட்களாக இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியையும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியையும் விமர்சித்து வருகிறார்கள். இந்த நாடாளுமன்ற உரையில் எம்பிக்களினுடைய உரையில் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற அர்ச்சனா ராமநாதன் எம்பி பல்வேறுபட்ட தகவல்களை குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். ஆதாரங்கள் என்று சொல்லி சில தரவுகளையும் அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து பேசுகிறார். ஆனால் அது தொடர்பாக நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை. பல குற்றச்சாட்டுக்களை அண்மையில் கூட விடுதலை புலிகளுடைய காலத்தில் தான் விடுதலை புலிகள் போதைப் பொருளை மையமாக வைத்துத்தான், அதாவது போதைப் பொருளில் வருகின்ற லாபத்தை வைத்துத்தான் ஆயுதங்களை வாங்கி யுத்தம் செய்ததாக ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழ் எம்பிக்களிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் கடுமையான எதிர்வினையாற்றியிருந்தார். மிகவும் காரசாரமான உரை. இந்த உரை தமிழர்கள் மத்தியில் இணையதளம் ஊடாக வைரலாகி இருந்தது, பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அர்ச்சனா ராமநாதன் எம்பியை எதிர்த்தவர்களே அவரை பாராட்டி பேசும் அளவிற்கு அன்றைய அவருடைய உரை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்டிருந்தது. என்னதான் அர்ச்சனா ராமநாதன் எம்பி மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சில விடயங்களை அவர் துணிந்து பேசுகிறார். தமிழ் எம்பிக்கள் இதுவரை பேசாத விடயங்கள், தமிழ் எம்பிக்களிடம் இதுவரை இல்லாத துணிவுகள், பல விடயங்களை அவர் துணிந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறார். ஆனாலும் அர்ச்சனாவை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் தற்போதும் அவரை விமர்சித்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், அர்ச்சனா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை ஆதரித்து பேசினார். நாளைக்கு இன்றெடுத்த தீர்மானத்தை எதிர்த்து பிழை என்று பேசக்கூடிய ஒருவர். ஆகவே அர்ச்சனா ராமநாதன் எம்பி நாடாளுமன்றத்தில் விடுதலை புலிகள் தலைவர் தமிழ் மக்கள் என்று பேசுவது அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தவிர வேறொன்றுமில்லை. அவரை நம்பக்கூடாது. அவர் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர், நாகரிகமற்ற ஒரு எம்பி என்று கூட பல விமர்சனங்கள் வருகிறது. ஆனாலும் யதார்த்தமாக சிந்திக்கின்ற பொழுது அர்ச்சனா ராமநாதன் எம்பி மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற விடயங்கள் பல உண்மையாக இருக்கிறது. அதற்கு அவர் நாடாளுமன்றத்தில் அர்ச்சனா பேசுகின்ற பல விடயங்கள் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தினால் பல விடயங்களை பேச முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இலங்கையில் ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. உண்மையை பேசுபவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். வாழ முடியாத சூழல் இருக்கிறது. அது எம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆகவே என்னால் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை பேச முடியவில்லை என்று சொல்லி சில விடயங்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை அர்ச்சனா ராமநாதன் முன்வைத்திருந்தார். ஆனால் முஸ்லிம் எம்பி ஒருவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லிம் எம்பி ஒருவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தனக்கு கிடைத்த நேரத்தில் உரையாற்றிய அர்ச்சனா ராமநாதன் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது, புத்தளம் மருத்துவமனை குறித்து நான் ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக ஒரு நாடாளுமன்ற சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவும் அறிவித்திருக்கிறார். ஆகவே அரசியல் பரப்பில் அர்ச்சனா ராமநாதனிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. இதுவே முதல் முறை. அதுவும் ஆளும் கட்சி எம்பி ஒருவர் அர்ச்சனா ராமநாதனுடைய குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க முடியாமல் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதான செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதே போன்று அர்ச்சனா ராமநாதன் எம்பி தொடர்பில் மற்றொரு செய்தி வழியாக இருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். அதாவது, கடந்த கால ஆட்சியாளர்களுடைய காலத்தில் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இணையதளங்கள் செய்திகளூடாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினர் சிகை அலங்கார நிலையங்களை நடத்தி வருவதாகவும், இதனால் சிகை அலங்கார பணியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், இதனை உடனடியாக மூடுவதற்கு கடந்த காலங்களில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனாலும் அது பலனளிக்கவில்லை. தற்போதும் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அதிகளவான இராணுவத்தினர் இந்த சிகை அலங்கார நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் எங்களுடைய உள்ளூர் சிகை அலங்கார பணியாளர்கள்
பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது தற்போது அர்ச்சுனா ராமநாதனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாடாளுமன்றத்தில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பாக நாங்கள் இந்த காணொளியில் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். அதாவது தன்னுடைய உரையில் ராமநாதன் அர்ச்சுனா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தலையில் மயிர் இல்லாத அமைச்சர் ஒருவர் வடக்கில் ஒரே ஒரு சிகையலங்கார நிலையம் இருப்பதாகத்தான் தெரிவித்திருந்தார். இராணுவத்தினால் நடத்தப்படும் ஒரே ஒரு சிகையலங்கார நிலையம் மட்டுமே வடக்கில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் பொய்யான தகவல்களை கூறியதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் 2026க்கான குழுநிலை விவாதத்தில் நடைபெற்ற வலுசக்தி அமைச்சுக்கான ஒதுக்கீட்டு விவாதத்தில் உரையாற்றும் போதே அர்ச்சுனா ராமநாதன் எம்பி அமைச்சர் சந்திரசேகரன் மீது இந்த கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அமைச்சர் தன்னுடைய உரையில் வடக்கில் ஒரேயொரு இராணுவ சிகை அலங்காரமே இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அது பொய்யென அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அமைச்சருக்கு சவால் விடுக்கிறேன். வடக்கில் 14 சிகை அலங்கார நிலையங்கள் இருக்கிறது. அது பொய்யான தகவல் என்றால் நான் நாடாளுமன்றத்தை விட்டு செல்வேன். அவ்வாறு இல்லை என்றால் அவர் தனது மனைவியுடன் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும். இராணுவம் சிகை அலங்கார நிலையம் நடத்துவது பிழை என்று சொல்லவில்லை. இவர்களுக்கு தலைமயிரில்லை என்பதால் சிகை அலங்கார நிலையம் தேவைப்படாது. ஆனால் சாதாரண மனிதர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையே தலைமையில் வெட்டுகிறார்கள். 200 பேர் இருக்கும் இடத்தில் இராணுவம் ஒரு சிகை அலங்கார நிலையங்களை போட்டுக்கொண்டால் மற்றவர்கள் எவ்வாறு தொழில் நடத்துவதென்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.